அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை நாம் எப்போதும் பரிபூர்ண சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மனநிறைவோடு, நிம்மதியாக, உற்சாகத்தோடு, சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் யாவற்றையும் சிலுவையிலே ஆணையடிக்கப்பட்டு கொடூரமான சிலுவை ஏற்றார். அந்த கொடூரமான சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறலை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை மன்னித்தார், பாவத்தை சிலுவையில் அறைந்தார். ஆகவே நாம் அந்த சுகத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, இரட்சிப்பை, நித்திய வாழ்வை சுதந்திரிக்க நாம் வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அதை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். நாம் அதை உரிமை பாராட்ட வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் உயிரடைவுடன் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, நாங்கள் கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், பெண்கள், ஆண்டவரை பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, அன்னையோடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, கடன் பாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கடன் பிரச்சனை நீக்கி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் தடைகள் நீக்கி போடுகிற தயாபரரை எங்களோடு கூட இருந்து அதிசயம் அற்புதம் செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்கென்று நியமித்துக்கிற பணிவிட தூதரை கொண்டு எங்களை வழிநடத்துங்க ராஜா. துதி கனமகிழ் இயேசு கிறிஸ்துவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.